இமயமலையில் ஒரு முருகப்பெருமானின் கோவில். ஆனால் இது சாதாரண கோவில் இல்லை. இங்கு முருகன் எலும்பாகவும் மாமிசமாகவும் அருள் பாலிக்கிறார். இங்கு முருகன் தன் இறுதியான தியாகத்திற்காக வழிபடப்படுகிறார். ஆனால் இன்னும் ஒரு ரகசியம் இருக்கிறது. இது புராணங்களின் புகழப்படும் கிரவுஞ்ச் பர்வதத்தின் மீது உள்ளது. ஒரு மலை கார்த்திகேய பெருமான் தனது வேலால் இரண்டாக பிளந்த மலை. ஒரு புனித மலை நொறுங்கியது. ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் காண முடியாத வடிவில் வழிபடப்படுகிறார். தமிழ்நாட்டின் அறுபடை வீடு கோவில்களுக்கும் இமயமலையில் உள்ள இந்த கோவிலுக்கும் ஒரு அழகான தொடர்பு இருக்கிறது. இந்த மகத்தான வரலாற்றை முழுவதுமாக அறிய வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த 10,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள கோவிலுக்கு செல்வது அவ்வளவு எளிதல்ல. பக்தர்கள் 3 கிலோமீட்டர் நீளமான அடர்ந்த காட்டு பாதையில் நடைப்பயணம் செய்ய வேண்டும். மேலும் 400 மெதுவான படிகள் ஏறி சென்ற பின்பே இந்த பழமையான ஆலயத்தின் முன்பு நிற்க முடியும். ஒரு நாள் சிவபெருமான் ஒரு பெரும் பரீட்சை முன்வைத்தார். உலகத்தை முதலில் சுற்றி வந்தால் அவனே வெற்றி பெறுவான் என்று. ஒரு பக்கம் வேகமான வீரமூர்த்தி முருகன், மற்றொரு பக்கம் நுண்ணிய புத்திசாலி விநாயகர். முருகப்பெருமான் மயிலில் ஏறி விண்வெளியை கடந்தார். ஆனால் விநாயகர் அன்னை அப்பனே தனது முழு உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்தார். அதனால் விநாயகர் வெற்றி பெற்றார். இதனை தாங்க முடியாத முருகப்பெருமான் மனை, பொருள், உலக நலன்கள் அனைத்தையும் துறந்து இமயமலைக்கு சென்றார். இங்குதான் அவர் உயர்ந்த தவம் மேற்கொண்டு தன் உடல் முழுவதையும் சிவனுக்கே அர்ப்பணம் செய்தாராம். அதனால்தான் இங்கு முருகப்பெருமான் வெறும் எலும்புகளாகவும் மாமிசங்களாகவும் வழிபடப்படுகிறார். இந்த ஆலயமே உலகில் இத்தகைய ஒரே முருகன் கோவில். இன்று வரை தமிழ்நாட்டின் அறுபடை வீடு முருகன் கோவில்களிலிருந்து உடைகள் இங்கு கொண்டு வரப்படுகிறது. அதேபோல் இந்த கோவிலிலிருந்து புனித உடைகள் திருச்செந்தூர், பழனி போன்ற முருகன் கோவில்களுக்கு அனுப்பப்படுகிறது. இதுவும் 3 காலம் கடந்து வந்த பழமையான மரபு. இங்கு மணிகளை கட்டுவது பக்தர்கள் அவர்களின் விருப்பம் நிறைவேறும் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. பக்தர்களின் வழிபாடுகளை காற்றில் ஒலிக்கும் இந்த மணிகள் முருகப்பெருமான் அருளாகவே கருதப்படுகின்றன. இந்த ஆலயத்தின் மேலிருந்து கங்கோத்ரி, கேதார்நாத், சௌகம்பா, சுமேரு மற்றும் நீலகண்ட பர்வதங்கள் தென்படும். சில அதிர்ஷ்டமான நாட்களில் சூரியன் அஸ்தமனத்தில் இமயமலை முழுவதும் புன்னிறமாக ஒளிரும். இமயமலையின் உச்சியில் இருக்கும் முருகனை தரிசிக்க நீங்கள் தயாராக உள்ளீர்களா? கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் டெம்பிள் ஸ்டைல் ஸ்டுடியோ பக்கத்தை ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள். இது போன்ற மர்மமயமான கோவில்களை பற்றிய வீடியோ வேண்டுமா? உங்கள் விருப்பமான கோவிலின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும்.